அன்பான நேயர்களே, நாம் ராகு என்கிற கிரகத்தோடு தொடர்புடைய உளுந்தை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ மற்றும் ஆன்மீக தகவல்களை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இப்பொழுது இந்த உளுந்தை கொண்டு குடல் புண்ணிற்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, அல்சர் என்று அழைக்கப்படுகின்ற குடல் புண் நவீன மருத்துவ பெயரில் பெப்டிக் அல்சர் கொலைட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த குடல் புண்ணிற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இந்த குடல் புண் வருவதற்கு முக்கிய காரணம் அளவிற்கு அதிகமான கார உணவுகளை தினந்தோறும் நாம் எடுத்துக்கொண்டால் குடல் உறிஞ்சிகளினுடைய தன்மைகள் படிப்படியாக மாறி அங்கு அளவிற்கு அதிகமாக திரவம் சுரந்து குடல் புண் ஏற்படுகின்றது. ஆகையால் கார உணவுகளை அளவோடு சாப்பிட்டால் நாம் குடல் புண்கள் வராமல் பாதுகாக்கலாம். இப்பொழுது குடல் புண் வந்தால் அதை மிக எளிமையான முறையில் தீர்த்து கொள்வதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். முதலில் நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களை வேக வைப்பதற்கு சுமார் 100 மில்லி அளவிற்கு நீரை காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் முதலில் நாம் 3 தேக்கரண்டி உளுந்து சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அடுத்ததாக 4 தேக்கரண்டி பச்சரிசி, அடுத்ததாக 1/4 தேக்கரண்டி சோம்பு, அடுத்ததாக தேவையான அளவிற்கு மஞ்சள் தூள், அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களும் சேர்ந்து நன்றாக வெந்து நமக்கு உளுந்து கஞ்சி தயாராகிவிட்டது. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, உளுந்து கஞ்சி நமக்கு தயாராகிவிட்டது. இதை குடல் புண் என்று சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய குடல் புண் நோய் உடையவர்கள் காலை மாலை இருவேளையும் உளுந்து கஞ்சி செய்து சுமார் 50 மில்லி அளவிற்கு சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக 1 மண்டலம் சாப்பிட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். குடலில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாம் பூரணமாக ஆறி குடல் புண்ணே இருந்த இடம் தெரியாமல் மாறிவிடும். அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான சக்தி இந்த உளுந்திற்கு உள்ளது. அன்பான நேயர்களே, மிக எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த உளுந்து கஞ்சியை நோய் உடையவர்கள் பருகி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.